வணக்கம். வாங்க க்ரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை வச்சு ஒரு திக்னஸான ஒரு சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காரம் இல்லாமல் மைல்டான காரமாக இருக்கும் பாருங்கள். குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கடலை பருப்பு சட்னி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற வச்சுருவோம். 2 தடவை அலம்பி கீழே ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கழுவுன பிறகு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இது நான் ஊற வைக்கிற கடலைப்பருப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் அளவுக்கு ஒரு குடும்பத்தில் சாப்பிட்ற அளவுக்கு நான் இது ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஊறின கடலைப்பருப்புலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ஊறின கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். சின்ன ஜராக இருக்கிறதுனால 2 தடவை போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 கீத்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 5 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கோங்க. கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இது 2 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பு, தேங்காய் இதோடு சேர்த்துக்குவோம்.
ஒரு தடவை நல்லா பார்த்திங்கன்னா இது நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புனால நமக்கு கொதிக்க பார்த்திங்கன்னா கெட்டி ஆயிரும், திக்னஸ் கொடுத்துரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 4 கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம வந்து இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இது போல் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது சட்னின்னு சொல்லலாம், இல்லை குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இது கடலைப்பருப்பு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும், கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம தேங்காய்லாம் சேர்த்ததுனால நல்லா இது கொதித்து வரணும். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, கடலைப்பருப்பு கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கெட்டி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஈஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.